கைஸ் மனுஷங்க எப்படி இருக்காங்க பாருங்க கைஸ். நான் வந்து இன்னைக்கு ஒரு நியூ சப்ளையர் கிட்ட வந்து பேசியிருந்தேன் ஒரு ப்ராடக்ட்டுக்காக. அவர் வந்து எனக்கு இமேஜஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் பேக்கேஜிங் வச்சிருக்காரு. ஒன்று வந்து ப்ரௌன் பேக்கேஜிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கலர் பேக்கேஜிங் வச்சிருந்தாரு. நாங்கள் கலர் பேக்கேஜிங் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சு ப்ரைஸ்லாம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஷிப் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு இருந்தார். கலருக்கு இவ்வளோ, காட்டன் பாக்ஸ் இவ்வளோன்னு. சார் சார் நாங்கள் வந்து கலருக்கு தான் உங்ககிட்ட பேசணும், கலர் பேக்கேஜிங்கு தான் பேசணும், நீங்கள் எனக்கு அதிலே பண்ணி கொடுத்துருங்க இந்த ரேட்டு அப்படின்னோடனே, சரி ஓகே சார் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு. சார் நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுங்க, நான் இன்றைக்கே டிஸ்பேச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக இன்றைக்கி சனிக்கிழமை. இந்த அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து ஃப்ரீசிங் டைம் இருக்குது. ஸோ அது ரெட்லேருந்து க்ரீனுக்கு மாறினா தான் அவருக்கு பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ கரெக்டாக மணி 8 நைட்டு, இன்ன வரைக்குமே அது வந்து க்ரீனில் மாறல. சரி இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்ட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்லாம் பேக் பண்ணி என்னோட அட்ரஸ்க்கு வந்து பில்லே ரெடி பண்ணி லாஜிஸ்டிக்ஸ்லேயே போட்டார். எனக்கு மெசேஜ் வந்துருச்சு அந்த கம்பெனிலேருந்து, எனக்கு லாஜிஸ்டிக்ஸ்லேருந்து மெசேஜ் வந்துருச்சு, சார் ஒரு பேக்கேஜ் ஹஸ் பீன் புக்டு அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்லேயே வந்துருச்சு. நான் இன்னும் பேமெண்ட் பண்ணல, ஒன்றுமே பண்ணல, ஆனால் ட்ரஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. பாருங்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு. நான் லாஜிஸ்டிக்ஸில் போயிட்டு ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் கரெக்டாக வந்திருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். கைஸ் நான் பாரிஸுக்கு கிளம்பிகிட்டு இருக்கேன். இப்போ என்னோடய ப்ராடக்ட் வந்து குஜராத்லேருந்து சென்னைக்கு வந்துருச்சு. ஸோ அதை எடுக்கிறதுக்கு தான் நான் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்க போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே போய் பார்க்கலாம். கைஸ் பேக்கேஜ் வந்து எடுத்தாச்சு. ஸோ சென்னை வந்து தான் எடுத்துருக்கேன். சாரி, இதுதான் சென்னையில் தான் இருக்கேன். ஸோ இங்கே பாரிஸ் வந்து இந்த பேக்கேஜ் வந்து எடுத்துட்டேன். வெயில் அடிக்குது, செம்ம வெயில். பேக்கேஜ் வருது. கைஸ் இப்போ என்னோடய பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம். ஸோ நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோன்னா, நான் இங்கே பாரிஸ் டு என்னோடய வீட்டுக்கு புக் பண்ணால் ரொம்ப அதிகமாக சார்ஜஸ் செலவும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இப்போது குஜராத் டு பாரிஸ் வந்துருச்சு. இப்போது பாரிஸ்லேருந்து எனக்கு ஒரு லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவைப்படுது. அதாவது பாரிஸ் டு என்னோட வீட்டுக்கு லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது. அது என்ன மாதிரி லாஜிஸ்டிக்ஸ்னால், நம்ம வீட்டு பக்கத்தில் மளிகை கடைங்கள்லாம் இருக்கும். மளிகை கடை, ஹார்ட்வேர்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரிஸ்லேருந்து பொருள் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைங்களுக்கெல்லாம் அப்படியே சப்ளை பண்ணிக்கிட்டே வரும் இந்த லாரி. ஏன்னா அவங்க பேக்கேஜஸ்லாம் புக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அங்கே சீப்பாக இருக்கும் பேக்கேஜிங். நம்ம தனியாக ஒரு வண்டி புக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஸோ குஜராத் டு பிராட்வே அதாவது பாரிஸ் வந்துருச்சு. இப்போ அந்த பாரிஸ்லேருந்து என்னோட லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன வண்டி, ஒரு ட்ரைசைக்கிள் தாத்தா ஒருத்தர் வச்சுருந்தாரு. அவர்கிட்ட பேசி ஒரு 120 ருபீஸ் கொடுத்து அந்த லாஜிஸ்டிக்ஸ் ஆண்ட போயிடுச்சு. பாரிஸ் பக்கத்தில் இருக்கிற லாஜிஸ்டிக்ஸ் 1.5 கிலோமீட்டரில். இப்போ அங்கேருந்து என்னோட ஹவுஸ்க்கு போகிறதுக்கு 100 ருபீஸ் சார்ஜ். ஸோ எனக்கு வீட்டுக்கே எடுத்துன்னு வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க என்னோட பேக்கேஜ். அவங்களே வீட்டிலே எடுத்துன்னு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க கைஸ். அவ்வளோதான்.